ஹாய் ஹலோ வணக்கம் மக்காஸ், வெல்கம் டு Kollywood 24/7. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபாஸ் அவர்கள் நடித்து வெளிவர இருக்க கல்கி படத்தினுடைய ட்ரைலர் வந்திருக்கு. அந்த படத்தோட ட்ரைலர் எப்படி இருந்தது, ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணிச்சா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்லி இந்த ட்ரைலரோட விஷுவல்ஸ் பற்றி பேசி ஆகணும். கண்டிப்பாக ஒரு வாவ் அப்படி சொல்கிற மாதிரியான விஷுவல்ஸாக தான் இந்த படத்தோட விஷுவல்ஸ் இருந்து. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த விஷுவல்ஸ் எல்லாம் தாண்டி மியூசிக் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த விதத்தில் சந்தோஷ் நாராயணன் பிரித்து மேய்ஞ்சிருக்காரு மியூசிக்கை பொறுத்த மட்டும். மியூசிக்கு சந்தோஷ் நாராயணன் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய கவர் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு ஃபீலும் கொடுக்குது. ஆல்ரெடி இந்த B&B அப்படின்னு ஒரு சீரிஸ் வந்துருந்து, அதை பார்த்துட்டு எல்லாருமே ஸ்டன் ஆகி போயிட்டாங்க. இப்போ இந்த ட்ரைலரை பார்த்தும் மியூசிக்கு எல்லாருமே ஸ்டன் ஆக போகிறாங்க. படத்தோட எக்ஸ்பெக்டேஷனில் மியூசிக் ஒரு பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அடுத்ததாக விஷுவல்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசணுன்னா, ஒரு வாவ் சொல்கிற விஷுவல் தான். பட் அங்கங்கே கிராஃபிக்ஸ் வந்து ட்ரைலர் பார்க்கும்போது அந்தளவுக்கு இல்லாத மாதிரி இருக்குது. பட் ஓவராலாக படத்தில் வந்து பார்க்கும்போது, பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த விதத்தில் இந்த படம் வந்து பெரிய டிஃப்ரென்ஸை கொடுத்துச்சுன்னா பயங்கர 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 விஷுவல்ஸாக இருக்கும். ஒருவேளை அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலன்னா ஓகே விஷுவல்ஸாக இருக்கும். ஆனால் மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த விஷுவலை வந்து ஒரு ஆச்சரியமாக தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான காஸ்டிங்கு, ஸ்டார் காஸ்டிங் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஸ்டார் காஸ்டிங்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்க மாதிரியான படம் இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது நிறைய பார்ட்ஸ் போகும் அப்படின்ற மாதிரியும் ஃபீல் ஆகுது இந்த ட்ரைலர் பார்க்கும்போது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அமிதாப் பச்சன் ஒரு பயங்கரமான ரோல் பண்ணுற போகிறதா இந்த படம் வந்து, இந்த ட்ரைலர் வந்து நமக்கு வந்து காமிக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி காமிக்குது. பட் கமல்ஹாசன் அவர்கள் எங்கடா அவரு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரியுது. கடைசியில் ஒரு டைலாக் வந்தார் இல்லையா, பேசினார் இல்லையா, ஒரு தாத்தா, இந்தியன் தாத்தா மாதிரியே இருந்தார், அவர் தாங்க நம்ம உலக நாயகன். அந்த சீன் வந்து அவர் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பட் அவருன்னே தெரில, அதுதான் உண்மையான விஷயம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கமல்ஹாசனுக்கு அந்தளவுக்கு ஒரு ரோல் இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் கொடுக்குது. ஒருவேளை சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான ஃபீலும் கொடுக்குது. என்ன மாதிரியான ரோல், பாசிட்டிவ் சைடாக நெகட்டிவ் சைடாகலாம் தெரியல. பட் அமிதாப் பச்சன் அண்ட் தீபிகா படுகோன் இவங்க எல்லாமே பாசிட்டிவ் சைடில் நிற்க போகிறாங்க அப்படின்றது வந்து நம்ம ட்ரைலர் பார்க்கும்போது புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் B&B பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பிரபாஸ் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்ட்டுன்னு. நீங்கள் ஒருவேளை அந்த B&B பார்க்கல அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்க வீடியோ கொடுத்து பாருங்கள். அதில் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பிரபாஸோடைய கேரக்டருமே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த ட்ரைலர் பார்க்கும்போது இந்த மேட் மேக்ஸ் அந்த ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. தண்ணிக்காக இந்த ஒரு கும்பல் போகும் இல்லையா, மேலே போகணும், தண்ணி இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டுன்னு. தண்ணி இருக்கிற இடம் வந்து மேலே இருக்கிறதாகவும், அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு பல பல லட்சம் மில்லியன்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் தேவை. அதாவது எனர்ஜிஸ்ன்றது அந்த ஒரு காசு மாதிரின்னு வச்சுக்கோமே. அதை வந்து யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் அந்த இடத்துக்கு போய் ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகலாம் முடியும். அங்கே வந்து தண்ணியெல்லாம் ரொம்ப சுலபமாக கிடைக்கும், கீழே தண்ணி கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேட் மேக்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்காக காப்பின்னு சொல்ல வரல. அந்த ஒரு வேர்ல்டு வந்து அது வேறு வேர்ல்டு, இது வேறு வேர்ல்டு இருந்தாலும் அந்த ஒரு சிமிலாரிட்டிஸ் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம். படம் வந்துச்சுன்னா ஒரு வேளை சிமிலராக இருந்துச்சுன்னா நம்ம சிமிலாரிட்டிஸ் வீடியோவும் போடலாம். ஸோ இதை பார்க்கும்போது இப்படி தான் ஃபீல் ஆச்சு. சினிமாட்டோகிராஃபி ஒர்க், VFX எல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நடித்தவங்க எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபாஸ் ஓகே அப்பாடா, பாகுபலிக்கு அப்புறம் ஒரு ரசிக்கும் தன்மையில் இருக்கிற ஒரு படமாக இந்த படம் இருக்குது. லைக் இதுக்கு முன்னாடி வந்து ஜெய் ஸ்ரீராம், அதாவது சாரிங்க மன்னிச்சிடுங்க, இதை வந்து நீங்கள் வந்து தப்பாக காதில் வாங்கிட்டீங்க. நடுவில் வந்து ஒரு படம் வந்தது இல்லையா, ராமரா நடிச்சிருப்பார். அந்த படம்லாம் கூட, படத்தோட பேர் கூட மனசில் நிற்கல. அந்த படத்துலலாம் கூட ஒரு மாதிரி காமெடியாக இருந்தார். இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க இந்த படத்தில், நம்ம கமல்ஹாசன் அவர்களை தவிர்த்து அண்ட் அமிதாப் தாத்தா அவர்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதை சொல்லலாம். ஓகே, டேக் கேர், பாய்.